இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. நீ ஃபர்ஸ்ட் டைம் வரியா அப்போ? ஒரு வழியா அவங்க அம்மா வாங்கி கொடுத்த புடவைய கட்டிட்டாங்க இன்னைக்கு. ரொம்ப நாளாக அதை கட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கோயிலுக்கு போகும்போது தான் கட்டணும்னு இருந்திருக்கு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க. நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கும்போது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க, அங்கே போயிட்டு உப்பு மிளகுலாம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, பிள்ளைக்கு நல்லா ஆகிடும், குழந்தைங்கனாலே கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் அப்படி தான் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா. ஸோ அதுவுமே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. நிறைய பேர் எங்கேயுமே சொன்னாங்க, ஒரு ஸ்டேஜ் மாறும்போது அப்படி தான் வரும் சீதா, பயப்படாத அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு என் தங்கச்சி வரேன்னு சொன்னான். ஸோ அவளை போயிட்டு கருவியில் கூட்டிகிட்டு அங்கேருந்து தான் கிளம்பணும். அவள் காலையிலே நான் ஃபோன் பண்ணேன், 4:45 எழுந்திரிச்சேன். அவளுக்கு 5:30 கால் பண்ணேன், நானே எழுந்திரிச்சிட்டேன், கிளம்பி வரேன்னு சொன்னான். அப்புறம் நைட்டு நான் பூவு கட்டினேன். மருதாணி வைக்க முடியாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம வீட்டு செடி இருக்குது, போய் பறிச்சுட்டு வந்து எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே மருதாணி பறிச்சுட்டு வந்து இங்கே அரைச்சா தம்பி எழுந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு எழுத்த வீட்டு அக்காகிட்ட கொடுத்து அவங்கள அரைக்க சொன்னேன். அவங்க பொண்ணு இருக்காளா, அவளுக்கு வந்துட்டு நம்ம கோன் வச்சுருந்தா, அவளுக்கு கோன் போட்டு விட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 11:30 மேலே வச்சுட்டு நான் தூங்குனேன். எப்படி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு உள்ளங்காலில் வச்சு விட்டேன். ஏன்னா உள்ளங்காலில் வந்து ஹீட்டு குறையுங்கிறதுனால உள்ளங்காலில் வச்சு விட்டேன். திவிக்கும் உள்ளங்காலில் வச்சு விட்டேன். காலையில் எழுந்திரிச்சு என் கையை பார்த்துட்டு, என் கையிலே வச்சிருக்கலாம்லம்மா அப்படின்னு. அவனே பெட்டில் உருண்டு பெறல்றவன் உள்ளங்காலில் வச்சது எங்கே என்ன பண்ணுவானோன்னு பயந்துக்கிட்டே வச்சேன். பயங்கரமாக செவந்திருக்கு பத்தியா? செம்மையாக செவந்திருக்கு. நான் வந்துட்டு அப்புறம் காலில் லைட்டாக வச்சுக்கிட்டேன், சூடு குறையணுங்கிறதுக்காக. அப்புறம் இந்த சாரீ, இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருந்தேன். என் தங்கச்சி எடுத்து கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கலரில் வேற ஒரு சாரீ இருந்துச்சு, ஆனால் அது வந்து என்கிட்ட இல்லை, கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதே கலரில் வேற ஒரு சாரீ. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டே இருக்குது. அதனால இது என் தங்கச்சி சொன்னா, ஒரு வாட்டி தானே கட்ட ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கட்ட முடியும் சீதா, ரொம்ப நாளைக்கெல்லாம் கட்ட முடியாது, நூல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. சரி வாங்க போகலாம். காவடி போயிட்டு இருக்குங்க உங்க ஊருக்கு. காவடி பாத்தியா தங்கம்? தங்கம் வா வா, திரும்ப வா வா வா. இவரு தான் தவிக்கிறாரு சாமியை பார்க்கறதுக்கு. நாங்கள் வரும்போது காவடி வந்துச்சா, சரி பார்த்துட்டு போவோன்னு பார்த்துட்டு இருந்தோம். உள்ள போகுது இப்போ நம்ம தெருக்குள்ள, உள்ளுக்குள்ளே போகுது. நம்ம வீட்டுக்கிட்டலாம் வராது, இந்த டேர்னிங்ல திரும்பிடும். ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் போய் அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு திரும்பிடும். நம்ம சந்துக்குள்ளே இருக்கோம்ல, அதனால அங்கெல்லாம் வராது. சரி வாங்க போகலாம். போகலாமா? போகலாம். அவள் வேற நான் கருவி வந்துட்டேன்னு சொன்னேன், அதனால சீக்கிரம் கிளம்புறேன்னு சொன்னா. நாங்களே இன்னும் போகல, இப்பதான் கிளம்பி போறோம். கண்டிப்பா சொல்றேன், கறி வந்திருக்காது. நம்ம கறி குருவி தான் வந்திருக்கும் தவிர கறி வந்திருக்காது. சரி வா போலாம். இன்னொரு அரிச்சனை கொடுத்துருங்க. நல்லா பழுத்ததா வைங்க, ஊட்டி விடுற மாதிரி. ஊட்டி விடுறோம் தம்பிக்கு சாமி படைச்சிட்டு. ஏண்டி சாமிக்கு கொடுங்க, ஊட்டி விடுறதுலயே இருக்கா போகுது. இந்த தேங்காய்ங்க. என் தங்கச்சியை கருவிலேருந்து கூப்பிட்டுட்டு நம்ம இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன்னு. ஆனால் இங்கே என்ன ஒரு இதுனா, எல்லா கோயிலும் வந்துட்டு மூலஸ்தர் வந்துட்டு கிழக்க பார்த்து தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் வைத்தியநாதர் மேற்க பார்த்து இருப்பார். பார்த்துருக்கேன் நீ? எல்லா கோயில்லையும் கிழக்க பார்த்து தானே சாமி இருக்கும், வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் மேற்க பார்த்துருக்கும் சிவன். ஆமாம். நீ ஃபஸ்ட் டைம் வரியாப்போ? இல்லை, முன்னாடி வந்துருக்கா, ஞாபகம் இல்லை. இங்க வா. என்னது பாக்குறீங்க? எங்கேயே பாக்குறியா? மாருதி வீடியோஸ் பார்த்துருக்காங்க, அதனால பார்க்குறாங்க. சரி நல்லா இருக்கீங்களா? ஹாய். மெயினாக நம்ம இந்த கோயிலுக்கு, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தது திவிக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அவனுக்கு உடம்புல இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்கின்னுக்கு வந்துட்டு வைத்தியநாதர் கோயிலுக்கு வந்தால் நல்லது, வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கு வந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குளத்துல போய் கால் நினச்சி தலையில் தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம குளத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம். குளத்துக்கு போமா? நிவி எப்படி பார்க்குறான் பசித்து? பார்த்து பொறுமையா தலையில் நினச்சி விடு சித்து.
அக்கார் ஒன்றும் ஆகாது. ஓம் வைத்தீஸ்வரனாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஆமாம். ரெண்டு சக்கரை பொங்கல். அமௌண்ட் கொடுக்காம அப்படியே போயிட பாக்குறியா? அமௌண்ட் யாரு கொடுப்பா? காசு கொடு. கொடுக்குற. இந்த டப்பா சின்னதான மாதிரி இல்ல? இல்ல இப்பதான் வச்சேன். டப்பா சின்னதா இருக்குல்ல? டப்பா சின்னதாயிட்டா? ஆமா ஆமா. கொஞ்சம் பெருசா இருக்கும். போதண்டி அவனுக்கு ஒரு பிரச்சனைனா உனக்கு டப்பா சின்னதான். திவ்யா சோகமா இருக்கான். நாங்க உள்ள சிவனை பாக்குறதுக்கு போயிருந்தோம்ல, அந்த இடம் ரொம்ப அவியலா இருந்தது. அந்த வேக்காலத்துல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படா வெளியில வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அவனை வச்சுக்கிட்டு. ரொம்ப இதாவது ரொம்ப கூட்டம் கிடையாது, எப்பயுமே நார்மலா இருக்கிற கூட்டம் தான் இங்க. வினோவும் திவ்யும் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வந்து காலையிலே இருக்கு, நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்த கோயில்ல சரி பிரசாதம் இங்கேயும் கொடுக்குறாங்களே அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு போயிடலாம். போலாம் சாப்பிட்டு போயிடுவோம். சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. நிவிய குளத்துல குளிக்க வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணி தெளிச்சிட்டு போயிடலாம் தலையில அப்படின்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் துறையெல்லாம் நல்லா இருந்துச்சா, வழுக்கலையா, சரின்னு சொல்லிட்டு நிவியை குளிக்க வச்சாச்சு. அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நிவிதாங்கம், இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சரியாயிடும். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்பரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பாம்பரம் கோயிலுக்கு வந்துட்டோம். திருப்பாம்பரம் கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்ததே கிடையாது. இந்த அலர்ஜி இருக்குல்ல, அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, கௌசல்யாவும் அதுதான் சொன்னுச்சு, திருப்பாம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இந்த தம்பி வயிற்றுல கன்சீவாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துட்டு போனுச்சா, ஸோ அதுவே எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. சரி நம்ம இந்த கோயிலுக்கு போனோன்னா நல்லது, பாம்புன்னு ஒரு விஷயத்த கண்டாலே வந்து திருப்பாம்பரம் கோயில் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக தான் வந்தேன். ராகு கேது இங்கே வரவங்க எல்லாருமே போடணுமா? ஓ சரி. 19 விளக்கு. வா, இது ராகு கேதுக்கு 9 விளக்கு. இங்கே 9 விளக்கு, அங்கே 9 விளக்கு. இந்த கோயிலில் மட்டும்தான் ராகும் கேதும் ஒரே சாமியாக இருக்கிறது. வேற எங்கே போனாலும் தனித்தனியாக தான் ராகு கேது இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் சேர்ந்துருக்கும். ஸோ அதனால தான் இந்த ராகு கேது இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்பவே நல்லது. என்னன்னே தெரியல, சோகமா இருக்கு. அது எடுத்துட்டு யாராச்சும் பார்க்கறாங்க, அது கீழே உனக்கு அடிச்சு எங்க அம்மா சொல்லிட்டு அது எப்படி பார்த்துருக்கு சாஞ்சுக்கிட்டு நீவே வாயில வைக்க போற எதையாவது எடுத்துட்டு நம்மள ஒரு முக்கு ஓடுறான். கண்டுக்காது. அப்படியே நைஸா நம்ம கண்டுக்காம இருந்துச்சுக்கா, அதை விட்டு வாயில வைப்போம் பாருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கானா, அதை அப்படியே நைஸா எடுத்துட்டு போவோம் பாருங்க. இவ்வளவு நேரம் ஆக்சனு, எல்லாம் ஆக்சனு. சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளி பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு திருப்பாம்பரம்னு பேர் வந்தது காரணம், பாம்புகள் வந்து சிவனை வழிபட்ட இடமாமா. பாம்புரம், திருப்பாம்புரம். பாம்பு எதனால் வந்து சிவனை தொழுதுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு விநாயகர் வந்து சிவனை வழிபட வந்திருக்காரு. அப்போ அந்த பாம்பு என்ன நினச்சிருக்கு, சிவனை மட்டும் வழிபடலை, நம்மளையும் தான் விநாயகர் வழிபடுறாருன்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு கர்வம் வந்திருக்கு.
இந்த கர்வம் வந்து உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணியிருக்காரு, பாம்புக்கு உனக்கு சக்தியே இல்லாமல் போகட்டும்னு சாபம் விட்டுருக்காரு. ஸோ அந்த சாபத்துலேருந்து நம்ம எப்படி வெளிவரதுன்னு தெரியாமல் சிவன்கிட்ட போய் கேட்கும்போது சிவன் சொல்லியிருக்காரு, சிவராத்திரி அன்னைக்கு 4 சன்னதியில் நீ வந்து என்னைய வழிபடணும், அப்போ தான் வந்துட்டு இந்த சாபம் உன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது தான் திருப்பாம்பரத்தில் ராகுவும் கேதுவும் சேர்ந்து இணைஞ்சு வழிபட்டிருக்காங்க சிவராத்திரி அன்னைக்கு. அதனால தான் இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ராகு கேதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட சக்தி திரும்ப வந்திருக்கு. அப்படி வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாபம் வந்துட்டு போணுச்சு. அதனால தான் இந்த இடத்துல வந்து பாம்பே கடிச்சாலும் விஷம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இது வள்ளி மரம். வள்ளி மரமா? ஆமா, வள்ளி மரம் தானே. கருவு மரம் மாதிரி வச்சு அது என்னது? மரம் இருக்கு. புளியா வள்ளி மரம் மாதிரியே மரம். இருக்கு. வள்ளி மரமா புளியா மரமா? இது வள்ளி மரம். நீங்க திருப்பாம்பரம் வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, இது வள்ளி மரமா என்ன மரம்னு. எனக்கு தெரிஞ்சு இது வள்ளி மரம் மாதிரி தான் இருக்கு. வள்ளி மரமா? இவ்வளவு நேரம் நான் இதை பார்க்கவே இல்லடா, வீடியோ பேசிட்டு இருந்ததுனால. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துக்கும் கொல்லுமாங்குடிக்கும் நடுவுல இருக்கு. கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை மாவட்டம். நமக்கு உங்களுக்கு ஷார்ட் ரூட்ல நான் சொல்றேன், கொல்லுமாங்குடிக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவுல இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்பவே ராகு கேதுக்கு நல்லது. வந்துட்டு போகலாம், ஒரு தடவை வந்துட்டு போங்க, நல்லதே நடக்கும். போலாமா? போலாமா? போலாம் வாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட வந்துட்டோம். எனக்கு சாம்பார் சாதம், இவங்க எல்லாருக்கும் மீல்ஸு. நான் எப்பயுமே சொல்லுவேனே, அவன் மீல்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டான், வச்சிருவான், அதை நான் தான் சாப்பிடணுன்னு. அவன் வச்சிருவான், நான் சாப்பிடணும். சாம்பார் சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் மீல்ஸு. தேவி, இவன் வந்து புரோட்டா கேட்டான், புரோட்டாலாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த தரேன். ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சாப்பிட போறோமோ தெரியல. எனி டைம் சினிங்கிட்டே இருக்கு, சினிங்கி. இல்லை, அவனுக்கு ஊட்டுறதுக்கு தான் சாம்பார் சாதம் வாங்கினேன். குலைவாவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்குது சாம்பார் சாதம். என்ன பண்ணுற, நூலெலாம் விட்டுக்கிட்டு இருக்க? என்ன இத்தனை அப்பளம் கொடுத்துருக்காங்க கௌசல்யாக்கு மட்டும்? எல்லாருக்கும் தான். 4 அப்பளமா? காரக்குழம்பு மட்டும் வச்சிடாத, உரப்பா இருக்கும். காரம் சாப்பிடுவான், ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான். கொஞ்சமாக ரசம் விட்டு, கொஞ்சம் ரசம் தானே அது. அது ரசம் மாதிரி தெரியல, தக்காளி எல்லாம் கிடக்கு. இதோ இருக்கு பாரு, இதான் ரசம். எப்பவுமே திவிக்கு மட்டும் எப்பவுமே இந்த காரக்குழம்பு தான் பிடிக்கும். கரெக்டாக சொல்லிட்டேனா திவி? சிது, திவிக்கு என்ன பிடிக்கும் கரெக்டாக சொல்லு. வத்த குழம்பு, கார குழம்பு தான் பிடிக்கும். ஆமா, புளி குழம்பு சிகப்பு கலர்ல இருக்கணும் குழம்பு எதுவா இருந்தாலும், காரம் காரமா. இல்லை திவி, அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஊற்றுவான். கோயிலுக்கு போயிட்டு மதிய சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்கோம். ஆமாம், புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இந்த சைடு இப்போ தான் ரெடி பண்ணாங்க, அந்த சைடு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதம் இருக்குது இந்த பக்கம் ரெடி பண்ணி. அதுதான் புது பஸ் ஸ்டாண்டு. மற்றபடி எதுவும் சேஞ்சஸும் கிடையாது, கீழே தர தான் போட்டிருக்காங்க. சீர்காழி வந்துருச்சா பஸ்ஸு? என்ன எல்லோ கலர் பஸ் வருது, காலேஜ் பஸ் மாதிரி. மயிலாடுதுறை தேவி, சித்தி போட்டு வா, போயிட்டு வா. வந்துரு போயிட்டு வாங்க. பொங்க வைக்கிறப்பயா மீட்டிங்? ஆமா, ஆடி பொங்கல், குலதெய்வத்துக்கு பொங்கல். எங்க 2 பேரோட குலதெய்வம் ஒரே குலதெய்வம். அவங்கள சித்தியாவா? பாண்டிச்சேரிலையா? சரி சரி, பாண்டிச்சேரியில மீட் பண்ணுவோம். பாண்டிச்சேரி வந்துருங்க. நாங்க வீடை பாண்டிச்சேரியில ஷிஃப்ட் பண்ணிட்டோம், பாண்டிச்சேரியில பார்க்க போறோமா. இவனை பாரு, பார்த்து போ. வா தங்கம், நிவி சித்தி போட்டு வா. நிவி என்ன இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்குது, பஸ் ஆகுதா? அம்மாடியோ, அம்மாடி. நிவின்னு, நிவி நிவி, நமக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க. இருங்க 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 இருங்க, பொறுமை இருங்க. வாங்க வாங்க, நீ வான்னு கூப்பிடுறான். வா 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 வா. அம்மா அம்மா அம்மா, நான் போயிடுறேன், சித்தி போயிடுறேன். பாய் பாய் பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? விளக்கு வச்சு முடிச்சுட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். நிவியை தூக்கிட்டு என்னால் கோயிலுக்கு போக முடியல. ஒரே ஆடம், அழுவ ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப தூக்கம் இல்லாமல் வந்துட்டு இருந்தானா. வீட்டுக்கு வந்தோடனே தூங்கவே மாட்டான். அண்ணனும் அத்தையும் மட்டும் கோயிலுக்கு போனாங்களா, அவங்கள பார்த்துட்டு அழுகுறான், ஆனால் போகக்கூடாதுங்கிறான். ஐயோ, அவனை வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் போராடி இருக்கேன்.
சரி நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அத்தை, நான் வீட்டிலே இருக்க சாமி கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு சாமி கும்பிட்டேன். அத்தையும் திவ்யும் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. தீமிதி இப்போ பார்த்துட்டு வந்தாங்க. ஆமாம், தீமிதி பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ 2 பேரும் ஆர்கெஸ்ட்ரா பார்க்க போகிறாங்க, கச்சேரி பார்க்க போகிறாங்களாமா. இவனை வச்சுட்டு நான் எங்கே கச்சேரி பார்க்கறது? டெய்லியும் தான் எங்கள் வீட்டில் நடக்கிற கச்சேரியே பார்க்க முடியல, இதில் நான் வேற என்னை கச்சேரி கூப்பிட்றாங்க. அவ்வளோ லாங்கெல்லாம் என்னால் நடந்து வர முடியாது, நீங்களே போய் பார்த்துருவாங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். பாய்.